நாய்கள் வரட்டும், குலைத்து கொண்டே வரட்டும், நீங்க ஓட ஓட வரட்டும், திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நிற்கும், வாழை சுருட்டி கொண்டு ஓடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாய்களுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பின்மாற்றங்களுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நான் இன்றைக்கு ஜெபிக்கிற ஒரு முக்கியமான ஜெப விண்ணப்பம் என்னவென்றால், உங்களுக்கு உள்ளே எதிர்த்து நிற்கிற ஒரு சக்தியை பரலோகத்திலிருந்து தேவன் தம்முடைய பலமான காற்றினா நிமித்தம் கொடுக்க வேண்டும். ஏன்னா தீக்காற்று வரும், அதை எதிர்த்து நிற்க வேண்டும். 21 நாள் அவன் உங்கள் நன்மைகளை தடுத்தால் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது, நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்கள் எதிர்க்கிறீர்களா இல்லை சம்மதிக்கிறீர்களா? பரவாயில்ல, எல்லாருக்கும் இதானே வருது, ஒரு பொய் தானே பேசினேன், இதில் என்ன? அந்த ஆள் 10 பொய் பேசினார், நான் ஒரு பொய் தானே பேசினேன். எதிர்த்து நிற்கணும் பொய்க்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் பொழுது அவரை குறித்து சொல்லியிருக்கிற ஒரு அழகான வார்த்தை, அவர் எதிர்த்து நிற்கவும் இல்லை பின்வாங்கவும் இல்லை என்று. இது எனக்கு பிடிக்கும். அது நம்ம வாழ்க்கையில் ஒரு பாகம். நாம் எதிர்த்து நிற்கக்கூடாது. இயேசு சிலுவையை எதிர்த்து நிற்கவில்லை, நிந்தையை எதிர்த்து நிற்கவில்லை, காட்டி கொடுத்தானே எதிர்த்து நிற்கவில்லை, மறுதலித்தார்களே எதிர்த்து நிற்கவில்லை, தாறுமாறாய் குற்றம் சாட்டினார்களே இயேசு எதிர்த்து நிற்கவில்லை. ஒரு வார்த்தை பேசல, அங்கெல்லாம் அவர் எதிர்த்து நிற்கலை. சிலுவைக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம். சில காலம் நீ சிலுவை சுமக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் உனக்கு சொல்லுகிறார். புதிய கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.